இருமுடி நமது இருளை அகற்றுகின்ற முடி, இரு வினைகளையும் அகற்றுகின்ற முடி. ஒன்று நமது குடும்பத்திலுள்ள அனைவருடைய அழுக்குகளையும் போக்குகின்ற முடி, ஒன்று நமது அழுக்கினை போக்குகின்ற முடி. குடும்பத்திலே கணவன் மனைவி இணைந்து வாழ வேண்டும் என்பதை காட்டுகின்ற முறையிலே அந்த இருமுடி பை, இரண்டு பைகளும் ஒருபுறம் இணைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த பையிலே அன்னை கூறிய பல பொருட்களை நாம் வைக்க இருக்கின்றோம். இப்பொழுது அந்த பொருட்கள் என்னவென்று பார்ப்போம். இடதுபுறம் மஞ்சள் கிழங்கு, நல்ல குங்குமம், நல்ல சந்தனம், கற்பூரம், எலுமிச்சம்பழம், தேங்காய், இவைகளை நாம் அபிஷேகப் பொருள் வைக்கும் பகுதியிலே வைக்க வேண்டும். அடுத்த முடியில் நல்ல அரிசியை அன்னதானத்திற்காக வைக்க வேண்டும். நமது வினையை நாமே சுமக்க வேண்டும். நமது வினையை நாமே கட்டி எடுத்து அன்னையிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக அந்த இருமுடி பையினை நாம் நமது கரங்களால் கட்ட வேண்டும். இந்த இருமுடியை ஒரு குடும்பத்திலுள்ள அம்மா, அப்பா, குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து அதனை அங்கே எடுத்து வரலாம். ஏன், பெண் குழந்தைகளும் வயதிற்கு வந்த பெண் குழந்தைகளும் அங்கே இந்த இருமுடியை ஏந்தி வரலாம் என்று அம்மா பணித்துள்ளார்கள். மன்றங்களில் இருமுடி கட்டுகின்ற பொழுது முதலில் மன்றத்தில் நாம் சுற்று பூஜை செய்து இடத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன்பின் அனைத்திற்கும் மூல காரணமாக நின்று நம்மை வழிநடத்துகின்ற குருவை மனத்திலே நினைத்து அந்த குருவின் படத்திற்கு நாம் அர்ச்சனை செய்து வழிபட்டு அனைவரும் அமர்ந்து வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். வழிபாடு துவங்குவதற்கு முன்பாக நாம் இருமுடியை கட்டி வைத்துவிட்டு வழிபாட்டில் அவற்றை உருவேறச் செய்ய வேண்டும். அதன் பின்னர் ஒவ்வொருவரும் வரிசையாக வந்து நாம் இருமுடி மாலை அணிந்து கொள்ள வர வேண்டும். அப்படி மாலை அணிகின்ற பொழுது 1 முதல் 9 மாலைக்குள் அணியும் முறை அம்மா நமக்கு ஒரு தனி சிறப்பை தந்திருக்கின்றார்கள். செவ்வாடை அணிந்தவர்களுக்கு மாலை அணிவிக்கும் முறை. யார் குருஜியாக ஆக்கப்பட இருக்கின்றார்களோ அவர்கள் மற்ற 5 செவ்வாடை சக்திகளுக்கும் முதலில் ஆராதனை செய்து திருஷ்டி கழிக்க வேண்டும். பின்னர் அவர்களை சக்தியாக்க அவர்கள் நெற்றியிலும் பாதத்திலும் மஞ்சள், குங்குமம், சந்தனம், பொட்டு அணிவிக்க வேண்டும். அதன் பின்னர் ஆராதனை செய்து திருஷ்டி எடுக்க வேண்டும். இதையே சக்திகள் குருஜிக்கும் செய்ய வேண்டும். குருஜியின் மாலையையும் இருமுடி பையையும் அன்னையின் படத்திற்கு முன்னால் வைத்து ஐவரும் சேர்ந்து ஆராதனை செய்து மாலையின் டாலரை வலது கையிலும் மேல் பகுதியை இடது கையிலும் பிடித்து தொய்வில்லாமல் வைத்துக்கொண்டு படத்தில் மேலும் கீழுமாக 3 முறை காட்டி உருவேற்றி படத்தில் அணிவிக்க வேண்டும். குருஜியாக நாம் ஆக்கப்பட இருக்கின்றவரை தெற்கு நோக்கி மண்டியிட்டு இடக்காலை ஊன்றி வலக்காலை மடித்தும் அமரச் செய்ய வேண்டும். ஆண்களாக அந்த குருஜி இருப்பின் அவரது வலக்காலை ஊன்றி இடக்காலை மடித்தும் இந்த ஐவரும் படத்தை சுற்றி வந்து அந்த குருஜியின் கழுத்திலே மாலையை அணிவிக்க வேண்டும். அதே சமயம் குருஜி மடியில் வைக்கப்பட்ட இருமுடியின் மேல் தன் 2 கரங்களையும் வைத்து அம்மா கூறிய அருள்வாக்கின்படி மாதா, பிதா, குரு, குலதெய்வம் ஆகியோர்களை உன் மனத்திலே வேண்டிக்கொண்டு நீ வாழ்ந்து வந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும். மனதை சந்தோஷமாக வைத்து கொள்ள வேண்டும். அன்னை ஆதிபராசக்தியிடம் அனைவரும் இன்புற்றிருக்க வேண்டிக்கொள் என்று கூறி அவரின் இருமுடியை எடுத்து அவரது இடது தோளில் வைக்க வேண்டும். அவர் தன்னைத்தானே ஒருமுறை சுற்றி கொண்டு
இருமுடியை என்ன தவம் என்ன தவம்